உங்களுக்கு சீக்ரெட் ஆஃப் ரெஸ்யூம் வேணுமா? எஸ், உங்களுக்கு ஜாப்ல நீங்க கண்டிப்பா செலக்ட் ஆகிறதுக்கு இந்த ரெஸ்யூம் ஃபார்மட் இப்படி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா நீங்க செலக்ட் ஆயிடுவீங்க. அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்கு, டிப்ஸ்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா நான் சொல்லி தர போறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஒரு வேலை பார்த்துருக்கலாம், வேலை தேடிட்டு இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஏன் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் ஒர்க் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணாலும் இந்த ரெஸ்யூம் ஃபார்மட் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். இல்ல அதோட பேரு ரெஸ்யூமே. எஸ், ஆக்சுவலாக அதோட பேர் வந்து பார்க்குறப்போ ரெஸ்யூமே அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்க்குறப்போ ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ரெஸ்யூமே அப்படின்றது வந்து பார்க்குறப்போ ஒரு ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து வந்து ஒரு விஷயம்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், அப்படிப்பட்ட விஷயம் தான் இது. இந்த ரெஸ்யூம் ஃபார்மேட்டில் எப்படிலாம் நம்ம என்ன மாதிரி மாற்றி எப்படிலாம் கிரியேஷன் பண்ணி எப்படிலாம் நம்ம சிஸ்டமேட்டிக்காக வந்து பார்க்குறப்போ டெக்னாலஜி வைஸ் வந்து நம்ம ரெஸ்யூம் வந்து மாற்ற முடியும். இதெல்லாம் பண்ணி நம்ம ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்க்குறப்போ நம்ம ரெஸ்யூம் வந்து செலக்ட் ஆகிறதுக்குண்டான நிறைய டெக்னாலஜி பேஸ் பண்ணியான இருக்கக்கூடிய விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு சில பேர் நினைக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, என்ன ப்ரோ சொல்கிறீங்க, என்ன புதுசு புதுசாக சொல்லிங்கன்னு நினைக்கலாம். பட் நான் சொல்கிற ஒரு விஷயம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் 1000ல் ஒருத்தவங்களாம் நீங்கள் தனியாக தெரிவிங்க. அந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படி இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ ஃபார்மட் இந்த ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹரி டாக்கிஸ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ரெஸ்யூமே ஃபார்மேட்டை பற்றி சொல்லாத முடியும். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்குறப்போ ஒரு சில கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த கிஃப்ட் கிடைக்குன்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணிருக்கணும். நம்ம ஹரி டாக்கிஸ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு haritakisgift@gmail.com வந்து பார்க்குறப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணி உங்கள் பேர், கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ஜிபே நம்பர், உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கொடுங்க. ஸோ உங்களை கான்டாக்ட் பண்ணி வந்து பார்க்குறப்போ நம்ம சேனலேருந்து உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் இந்த ரெஸ்யூம் ஃபார்மேட்டை இந்த மாதிரி கிரியேஷன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாபில் செலக்ட் ஆவீங்க. இந்த வீடியோவை தயவு செய்து கேஷுவலாக விடாதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டும் போகாதீங்க. நான் சொல்கிற ஃபார்மேட்டில் ஒரு ரெஸ்யூம் ஃபார்மேட் ரெடி பண்ணுங்கள். அதை நீங்கள் வந்து உங்கள் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கலாம், இல்லாட்டி ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கலாம், எதுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் எப்படி உங்களை ஹையர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கார்பரேட்டாக இருக்கக்கூடிய MNC கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2000 பேர் 3000 பேர் வந்து பார்க்குறப்போ அப்ளை பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவ்வளோ பேரில் போட்டி எப்படி ஒரு சில பேர் மட்டும் செலக்ட் ஆகிறாங்க? அப்போ அந்த ஸ்கில் அவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து வருது? நம்மக்கிட்ட இல்லாதது அவங்கள்ட்ட மட்டும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாமே அவங்க பயன்படுத்துவாங்க. இன்றைக்குள்ள டெக்னாலஜியில் அப்கிரேட் ஆகிற மாதிரி அது நம்மளால விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ உள்ள எந்த கம்பெனியுமே எந்த ஹெச்ஆருமே எந்த ரெக்ரூட்டருமே வந்து பார்க்குறப்போ உட்காந்து அந்த ரெஸ்யூமை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்கிறது இல்லை. இந்த பர்சனை தான் எடுக்கணும், இந்த பேர் உள்ளவங்க தான் எடுக்கணும், இதை படித்தவங்க தான் எடுக்கணுன்றது கிடையாது. அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்ற மாதிரியான சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. நம்மளால நிறைய பேருக்கு அது தெரியாது. நம்ம ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெஸ்யூம் வச்சு அந்த ஜாப்பில் செலக்ட் ஆகிறதுக்கு கம்பெனி ஃபாலோ பண்ணுற விஷயம் தான் இந்த அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். அந்த அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்குறப்போ நீங்கள் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது சிஸ்டமேட்டிக் சாஃப்ட்வேர் வந்து பார்க்குறப்போ பல்காக எடுத்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்லோட் பண்ணுறப்போ அது வந்து பார்க்குறப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெஸ்யூம் வந்து எடுத்து கொடுக்கும். அப்போ அந்த பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெஸ்யூம் மட்டும் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்படும். அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்ட கேண்டிடேட் மட்டும் தான் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்து ப்ராசஸ் பண்ணி முடிப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நமக்கு ஒரு கனவு இருக்கும், ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுவோம், அந்த ஜாப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதில் இவ்வளோ ஒரு ஐயான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்ளை பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதுக்காக நமக்கு நல்ல ஜாப் வாங்கி நல்ல சேலரிக்கு போய் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு எந்த ஹைலைட்டுக்கு வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரியான இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன் மேரேஜ் ஆனால் கூட கேரியர் கேப் விட்டால் கூட நிறைய பேர் ட்ரை பண்ணுறோம். அவங்க எல்லாருமே இந்த சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி இந்த அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டமில் நம்ம ரெஸ்யூம் எப்படி செலக்ட் ஆகுது, நம்ம எப்படி அந்த 1000ல் ஒருத்தவங்க 1000ல் 2 பேரில் போகிறது அப்படின்ற விஷயத்தை சீக்கிரட்டான விஷயத்தை இது வரைக்கும் மற்றவங்க நிறைய பேர் சொன்னாங்களா எனக்கு தெரியாது. பட் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால உங்களுக்கு எடுத்து ஆனஸ்ட்டாக அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்து உங்களோட லைஃபை பெட்டர் ஆகுன்றதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ வீடியோவை தெளிவாக பாருங்கள், என்னென்னது அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட ரெஸ்யூம் எப்படி அதில் வந்து செலக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூம் காப்பி ரொம்ப அதிகமான பேஜஸ் வைக்காமல் சிங்கிள் பேஜஸில் வந்து வச்சுக்கோங்க. எப்படி ப்ரோ சிங்கிள் பேஜஸில் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ரெஸ்யூம் ஃபார்மட் நம்மளாம் என்ன பண்ணுவோம்னு பார்க்குறப்போ நம்ம ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு ரெஸ்யூம் ஃபார்மட் ரெடி பண்ணுவோம். இல்லை அப்படின்னா மொபைலில் நிறைய அப்ளிகேஷன் வந்துருச்சு, கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு MS வேர்டில் ரெடி பண்ணுவோம். அந்த ஃபார்மட் இருக்காது, நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்போம், நீ ஒரு ஃபார்மட் அனுப்பிச்சு விட்டு நான் அதை பார்த்து ரெடி பண்ணுறேன். இல்லை அப்படின்னா கூகுளில் போய்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் இன்னைக்கு லீகலாக ஃப்ரீயாக வந்து பார்க்குறப்போ நிறைய வந்து நம்மளோட ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்குண்டான விஷயம் என்னென்னு பார்க்குறப்போ novoresume.com அப்படின்ற மாதிரியான ஒரு சைட் இருக்குது. அந்த சைட்டில் போய்ட்டு ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ரொஃபஷனல் டெம்ப்ளேட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி அந்த உங்கள் வைக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு மேண்டேட்டரி இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லாட்டி வைக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தயவு செய்து ஸ்டூடியோவில் உட்கார வச்சு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோவாக உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்த மாதிரி வந்து உள்ள வைங்க. நீட்டாக ப்ரொஃபஷனல் ஷர்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா இந்த முடியை முன்னாடி போடுறது, பூ வைக்கிறது அந்த மாதிரிலாம் வைக்காமல் ரொம்ப ஸ்டைலிஷாக இல்லாமல் நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபோட்டோ மஸ்ட்னு கூட சொல்ல முடியாது. ஓகே, இந்த ரெஸ்யூம் ஃபார்மேட் நான் எதுக்கு இந்த சைட்டை பற்றி சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு உண்டான அந்த ரெஸ்யூம் ஃபார்மேட்டை ஒரு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாக கிரியேட் பண்ணுறதுக்கான விஷயம். கிரியேட் பண்ணால் மட்டும் போதுமா,
அதில் என்ன ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரொம்ப வளவலன்னு அதிகமாக எடுக்க வேணாம். இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட நிறைய கண்டென்ட் இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு போட ஸ்பேஸ் இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத டாப்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணுங்கள். இப்போ எல்லாருமே வந்து பார்க்குறப்போ நீங்கள் என்ன யூஜி முடிச்சிங்க, என்ன பிஜி முடிச்சிங்கன்னு தான் பார்ப்பாங்க டிகிரியில். பட் ஒரு சில பேர் வந்து நீங்கள் 10th 12th முடிச்சதே வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஹைலைட் பண்ணி ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த 10th 12th ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, இல்லை பிஎஸ்சி வந்து உங்களுக்கு பிசிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரிலாம் சக்ஸஸாக வந்து முடிச்சிருக்கீங்க அந்த விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் எந்த இடத்துல அந்த ரெஸ்யூம்க்கு உண்டான ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் பண்ணாங்கன்னு பார்க்குறப்போ எனக்கு என்னென்ன ஸ்கில் இதெல்லாம் தெரியும் அப்படின்ற விஷயத்தை தாண்டி எனக்கு உண்டான ஹாபிஸ்னு ஒரு விஷயம் இருக்கும், அதை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணிடுறாங்க. எனக்கு என்டர்டைன்மெண்ட்டில் இதெல்லாம் தெரியும், எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து கொடுக்குறீங்க. அதெல்லாம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு உண்டான ஸ்கில் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு லாங்குவேஜை பற்றி ஸ்கில் தெரியுது அப்படின்னா அந்த ஸ்கில் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும் அந்த இடத்துல வந்து கொடுங்க. ஓகேவா? அந்த இடத்துல கொடுக்கும்போது அந்த ஸ்கில் வந்து அழகாக தெரியும். தேவையில்லாமல் அந்த ஹாபிஸ்ன்ற விஷயம் அதிகமாக கொடுக்காதீங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய அந்த ரெஸ்யூம் ஃபார்மேட்டை ஒன்றும் வந்து ஹைலைட் எப்படி எடுத்து கொடுக்க போகுதுன்ற பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில அந்த நான் முதலே சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு இருக்குல்ல, அதில் நம்மளுடைய ரெஸ்யூம் எப்படி ப்ரோ ஃபார்மேட் வந்து வர வைக்கிறது. ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்ன விஷயம் என்னன்னா அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் கார்ப்பரேட்ஸ் எல்லாமே ரெஸ்யூம் ஃபார்மேட்டை வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு அதை வச்சு தான் வேலை கிடைக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து இந்த ரெஸ்யூம் ஃபார்மேட்டை நம்ம ப்ராப்பராக சிங்கிள் பேஜில் ரெடி பண்ணுறதுக்குன்னா novaresume.com வந்து ரெடி பண்ணலான்ற விஷயம் சொல்லிட்டேன். அது எதெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு வந்து ஹாபிஸ்ன்ற விஷயத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களை பற்றியான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கொடுங்க, உங்களை பற்றின எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க, அந்த மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். பட் இதெல்லாம் எப்படி ஸ்கேனில் மாட்டோம், இதான் எல்லாருமே ஆஸ் யூஷுவல் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஸ்கில் ஜிங்கர் அப்படின்ற மாதிரியான ஒரு சைட் இருக்குது. இந்த மாதிரியான சைட்டை உங்களுக்கு சொன்னது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நீங்கள் தயவுசெய்து எடுத்துக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்கில் ஜிங்கரில் போய்ட்டு நீங்கள் ப்ராப்பராக உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு எந்த ஜாப் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பற்றி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உண்டான ஒரு கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அந்த கீவேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான உங்கள் ஜாப் டைட்டில்ஸ் எல்லாமே அதில் என்ன இருக்குன்ற மாதிரியான விஷயத்தை வந்து உங்கள் ரெஸ்யூமில் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஃபார்மேட் படி யூஸ் பண்ணி இந்த ஸ்கில் ஜிங்கர் மூலிமா உங்களுக்கு என்ன யூசேஜ் கிடைக்கும்னு பார்க்குறப்போ உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு கீவேர்ட்ஸ் கிடைக்கும். அந்த கீவேர்ட்ஸ்க்கு உண்டான ஸ்கோர் வேல்யூ கிடைக்கும். அந்த ஸ்கோர் வேல்யூ வச்சு வந்து பார்க்குறப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டமில் உங்கள் ரெஸ்யூம் வந்து ஒரு வேலை உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்கோர் வேல்யூ வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். நீங்கள் நார்மலாக மேனுவலாக ஒரு ரெஸ்யூம் ஃபார்மேட் ரெடி பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டமில் வந்து பார்க்குறப்போ அதோட வேல்யூ வந்து லோவாக கூட இருக்கலாம், அந்த கீவேர்ட்ஸ்க்குண்டான லோ வேல்யூ கூட இருக்கலாம். பட் ஆனால் நான் சொன்ன ஸ்கில் சிங்கர் மூலியமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஒரு ஹையஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வரும். அந்த கீவேர்ட்ஸ்க்கு இந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூம் ஃபார்மேட்டை எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணாலும் சரி தாராளமாக வந்து உங்களால் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபில்டர் அவுட் ஆகிறதுக்கு வந்து பார்க்குறப்போ ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறதுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். நான் சொன்ன ஃபார்மேட் எல்லாமே வந்து பார்க்குறப்போ ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறது அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் ஃபார்மேட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு novaresume.com வச்சு சாம்பிள் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் அதில் இருக்கணும் எது இருக்கக்கூடாத விஷயம்னு சொல்லியிருக்கேன். அது ஸ்மார்ட்டாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி உங்கள் ஃபோட்டோ வந்து இந்த ரெஸ்யூமில் வந்து நீங்கள் வைக்கிறப்போ தெளிவாக வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நீட்டாக வைங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கக்கூடாது தாண்டி ஸ்கில் சிங்கர் மூலிமா உங்களுக்கு உண்டான ரெஸ்யூம் ஃபார்மேட் கீவேர்ட்ஸ் வந்து மாற்றிக்கோங்க. அந்த ரெஸ்யூம் ஃபார்மேட்டில் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஸ்கோர் வேல்யூ கொடுக்கும். ஸ்கில் சிங்கரில் வந்து அந்த ஸ்கில் சிங்கரில் உங்களுக்கு ஹையஸ்ட் நல்ல பாசிட்டிவான ஸ்கோர் இருக்கிறதுனால அந்த கீவேர்ட்ஸ் எடுத்து இதில் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு பேசணும் ஒரு சில விஷயங்களை. இன்டர்வியூவில் இதுதான் கேட்பாங்க இதான் கேட்க மாட்டாங்கன்ற மாதிரியான ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதை பற்றியான ஏகப்பட்ட பாசிட்டிவ் கமெண்ட் வந்துச்சு. நான் சொன்னேன் ஒரு 10 மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க அந்த இன்டர்வியூன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேருக்கு வேலை கிடச்சிது, நல்லாவே இருக்காங்க. அந்த வீடியோ வந்து பார்க்குறப்போ இந்த வீடியோட எண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே வர மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட் வீடியோலேயுமே இந்த ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இன்டர்வியூவில் முக்கியமாக கேட்கப்படுற கொஸ்டின்ஸ் என்னன்றதை ஏற்கனவே நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அந்த வீடியோ சேர்த்து பார்த்து ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் ஜாப்பில் செலக்ட் ஆவீங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடாக ஒர்க் ரிலேட்டடாக ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக நம்ம டெவலப் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹரிடாக்கி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.